ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகா டைரிஸ். என்னடா அணில் குட்டியோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் வாக்கிங் போன பிளேஸில் வந்து ஒரு அணில் குட்டி போட்டிருக்கும் போல், அதை அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. அங்கே வந்து ஒரு சைட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டுருக்கு. அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டாங்க இந்த அணில் குட்டியை. எங்களுக்கும் தெரியவே இல்லை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சத்தியமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது 2 டேஸா இப்படி இருக்கும் போல. அப்புறம் நாங்க வந்து டக்குன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நானும் என் பக்கத்து வீட்டு பொண்ணும் இந்த மாரி ஃபீட் பண்ணோம் மில்க்கு. எனக்கு வந்து டச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா இருக்கங்காட்டி பயமா இருந்தது. அப்புறம் அவகிட்டயே குடுத்து ஃபீட் பண்ண சொல்லிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கங்காட்டி அவளே பண்ணிட்டா. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, மைலோ கேட் இருக்கு. ஸோ, அதனால வந்து அவளே நான் வீட்ல கொண்டு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. எவ்வளோ நேரமா பசியா இருக்குன்னே தெரியலங்க. பால் நல்லாவே குடிச்சிச்சுங்க. அது குடிக்கிறது எங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஐஸ் கூட ஓப்பன் பண்ணாம இருக்கு. எப்படியும் 1 மந்த் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள்ல போட்டிருந்தது. நான் வந்து இதுவரைக்கும் இந்த மாரி அணில் குட்டி பார்த்ததே இல்லைங்க. நான் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் வளர்த்திருக்கேன். நாட்டு நாய், நாட்டு பூனை எல்லாமே வளர்த்திருக்கேன். பட் இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் பயமாவும் இருக்கு. எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியல. அங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நெறைய பேர் இருந்தாங்க. ஆனா யாருமே எடுத்துட்டு போகலங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, ஹியூமனிட்டியே இல்லைங்க உண்மையாவே. அங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது மண்ணுல கிடந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது அணில் குட்டி வளர்த்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி போடுங்க. எங்களுக்கு வந்து இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைமு. சில பேர் வந்து சொல்லுவாங்க, அணில் வந்து வளர்த்துனா கெட்டது நல்லதுன்னு. பட் அதை பத்தி வந்து சீரியஸா என்னன்னு தெரியலங்க. பட் எங்களோட கோல் என்னன்னா, இதை நல்லபடியா வளர்த்திடணும் எப்படியாச்சும் அப்படின்னு நினைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டோங்க. ஒரு பிளேஸ்ல விட்டோம்னா நல்லாவே வந்து மூவ் ஆகுதுங்க. அப்புறம் கையில எடுத்து வச்சாவும் இந்த மாதிரி ஏறுதுங்க. கை மேல ஏறிட்டே இருக்கு. நாங்க கொஞ்ச நேரம் கேப் விட்டு விட்டு தாங்க பால் கொடுத்தோம். ஏன்னா அது மூக்குல கீது போயிருமோன்னு வேற பயமா இருந்ததுங்களா. வாயை பார்த்து கொடுக்கு. எப்படி எடுக்கிறது பிடிக்கிறதுனே தெரியலங்க. கீழே விட்டாலும் ஓடி ஓடி போகுது. அப்புறம் ஒரு சின்ன கூடை மாதிரி இருந்ததுங்க. அந்த கூடைக்குள்ளே வந்து காட்டன் கிளாத் வச்சு அப்புறம் அதில் வச்சுட்டோங்க. அப்புறம் அது மேலே வந்து ஏற முடியாதுங்களா, அதனால அதுக்குள்ளே வச்சு அப்படியே வச்சுட்டோங்க. பால் வந்து ஒரு 2-3 டைம் ஃபீட் பண்ணிட்டோங்களா. ஸோ அது வந்து தூங்குதுங்க. கையில் வச்சா நல்லா தூங்குது. ஆனால் கூடையில் வச்சா ஓடிட்டே இருக்குதுங்களா. அதனால கொஞ்ச நேரம் அந்த கை ஹீட்டுக்கே வச்சுட்டு இருந்தோங்க. நான் இந்த அணில் குட்டி வந்ததுக்கப்புறம் நிறையா வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்த்தோங்க. நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க எப்படி வந்து பேபி அணில் வந்து ஃபீட் பண்ணுறது பார்க்குறதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு போட்டுச்சுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. கைஸ், இந்த அணில் குட்டி வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வளர்க்குறோங்க, அது சீக்கிரம் வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.